வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு நெருப்பு பற்றிக்கிச்சோ, இல்லை கேஸ் ஏதாவது லீக் ஆகிட்டாலோ, இல்லை திருடர்கள் யாராவது உள்ளே வந்துட்டாலோ, அதை இந்த ஐஓடி அப்ளிகேஷன் மூலிமா நம்மளுக்கு கண்டுபிடிச்சி இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது தான் செக்யூரிட்டி பேஸ்டு ஓகேங்களா டிடெக்ஷன் சிஸ்டம் தான் சொல்லுவோம் இந்த ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம். சரி, இந்த ஹோம் ஆட்டோமேஷன் யூஸிங் ஐஓடியில் நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். இன்ட்ரூஷன், இன்னொன்று ஸ்மோக் கேஸ் டிடெக்ஷன். இன்ட்ரூஷன் என்னது? திருடன் யாராவது உள்ளே வந்துட்டாலே ஓகேங்களா, அதான் இன்ட்ரூஷன். ஸ்மோக் அண்ட் கேஸ் டிடெக்ஷன், வீட்டில் ஏதாவது கேஸ் சிலிண்டர் வந்து கேஸ் லீக் ஆனாலோ இல்லை நெருப்பு ஏதாவது பற்றிக்கிச்சுனோ இது எல்லாமே டிடெக்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஹோம் ஆட்டோமேஷனில் ஓகேங்களா. ஹோம் ஆட்டோமேஷன் இஸ் த யூஸ் ஆஃப் smart devices and technology to control household systems like lighting, security, heating and appliances. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஐஓடி டிவைசஸ்லாம் பயன்படுத்தி நம்ம வீட்டில் இருக்கிற அந்த லைட் செட்டப், செக்யூரிட்டி பேஸ்டு ஹீட்டிங்கு, அதாவது இந்த ஹீட் சென்சிங்கு, அப்புறம் வீட்டில் இருக்கிற அப்ளையன்சஸ் ஓகேங்களா யூஸ் பண்ணுற எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ஹோம் ஆட்டோமேஷன் பயன்படுத்துகிறோம் ஐஓடி. ஐஓடினா உங்களுக்கு தெரியும், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இது என்ன பண்ணும், டிவைசஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கும். இன்டர்நெட் மூலிமா கனெக்ட் பண்ணி என்ன பண்ணும், கம்யூனிகேட் பண்ணும். ஸோ இன்டெலிஜென்ட்டாக ஆக்ட் பண்ணும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஐஓடினா என்ன எழுதணும், ஹோம் ஆட்டோமேஷனில் என்ன பண்ண போகிறோன்னு எழுதிடணும். நெக்ஸ்ட், காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஐஓடி பேஸ்டு ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டமில் என்னெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சென்சார் முக்கியம் ஓகேங்களா. இப்போது உள்ளே யாராவது வந்துட்டாங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற சென்சார் மோஷன் சென்சார் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, டோர் வந்து ஓப்பன் ஆகிருக்கோ இல்லை க்ளோஸ் ஆகிருக்கோ அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு மேக்னெட்டிக் டோர் ஆர் விண்டோ சென்சாரை பயன்படுத்துவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ஃபயரோ இல்லை ஏதாவது ஸ்மோக்கோ வந்துருச்சுன்னா அதுக்கு ஸ்மோக் டிடெக்டரை பயன்படுத்துவோம். ஏதாவது ஹார்ம்ஃபுல் கேஸ், மீத்தேன் கேஸு இந்த மாதிரி ஏதாவது வெளியில் வந்துருச்சுன்னா நம்ம கேஸ் சென்சாரை இதில் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து காம்போனன்ட். ஃபஸ்ட்டு சென்சார்ஸ். நெக்ஸ்ட், கண்ட்ரோலர். இப்போ சென்சாருக்கு அப்புறமா கண்ட்ரோலர். நம்ம என்ன கிட் யூஸ் பண்ணுவோம், ஆர்டினோ கிட் யூஸ் பண்ணலாம், இல்லை ராஸ்பெரி பை கிட்டு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், சென்சார் கிட்ட இருக்கிற டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. இதுதான் கண்ட்ரோலர். நெக்ஸ்ட், ஆக்சுவேட்டர். நான் என்ன பண்ணணும், நம்மளுக்கு சொல்கிற ஆக்ஷன்ஸை அது பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சைரன் அடிக்க சொன்னால் சைரன் அடிக்கும், இந்த ஆக்சுவேட்டர் பண்ண விடும் ஓகேங்களா. இப்போ ஃபேனை வந்து ஆன் பண்ண சொன்னால் இந்த ஆக்சுவேட்டர் வந்து ஆன் பண்ணிவிடும். ஸோ லைட்டை வந்து ட்ரிகர் பண்ணுன்னு சொன்னால் லைட்டை ட்ரிகர் பண்ணும். ஸோ நம்ம சொல்கிற ஆக்ஷன்ஸை பண்ண வைக்கிறது யார், ஆக்சுவேட்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ எமர்ஜென்சி டைமில். நெக்ஸ்ட்டு, கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால். இப்போ நம்மக்கிட்ட டேட்டா வந்துடுச்சு. இப்போ வீட்டில் இருக்கிற டேட்டா வந்து இப்போது க்ளவுடுக்கு போகணும் ஓகேங்களா. எதுக்கு க்ளவுடுக்கு போகுதுன்னா அங்கே தான் போய் அனலைஸ் பண்ணி டேட்டாவை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ வைஃபை யூஸ் பண்ணலாம், இல்லை ஜிக்பி, ப்ளூடூத், இது எல்லாமே என்ன பண்ணணும், டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். எங்கேருந்து, சென்சார் கிட்டேருந்து க்ளவுடில் ஓகேங்களா. என்ன க்ளவுட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கூகுள் க்ளவுட் கூட. க்ளவுடு சர்வர் இது என்ன பண்ணும்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், ப்ராசஸ் பண்ணும், சென்ட் அலர்ட் வயா ஆப் ஆர் எஸ்எம்எஸ். ஸோ சென்சார்கிட்டேருந்து டேட்டா க்ளவுடில் போனதுக்கு அப்புறமா க்ளவுடு வந்து அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பும் ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம், யூசர் இன்டர்ஃபேஸ் காம்போனன்ட். இதில் நம்ம மொபைல் ஆப் மூலிமா அங்கே வீட்டில் என்ன நடக்குது, ரியல் டைம் மானிட்டரிங், கண்ட்ரோல் எல்லாமே நம்மளையும் பார்த்துக்கலாம். ஸோ அதான் யூஐ ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, இப்போ ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட், இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம். இது என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பிஐஆர் சென்சாரை பயன்படுத்திக்கும். பிஐஆர் சென்சார் என்னது, பாசிவ் இன்ஃப்ராரெட் சென்சார்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா வீட்டில் ஏதாவது மோஷன் இருந்தால் அதை டிடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு, டோர் ஏதாவது ஓப்பன்லேயோ இல்லை க்ளோஸ்லேயோ இருக்க அதை சென்சார் பண்ணும். உள்ளே யாராவது வந்திருக்காங்க, அன்ஆத்தரைஸ்டு என்ட்ரி வந்திருக்காங்கன்னு செக் பண்ணுறது தான் இந்த இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம். சரி, இப்போது மோஷன் வந்து டிடெக்ட் பண்ணும். இஃப் மோஷன் இஸ் டிடெக்டட் டியூரிங் ஆர்ம்டு மோட். ஆர்ம்டு மோட்னா ஆக்டிவ் மோடில் ஏதாவது ஒரு மோஷன் உள்ளே வந்துடுச்சு, எங்கேயாவது ஒரு அசைவு ஏற்பட்டு டிடெக்ட் பண்ணிடுச்சுன்னா அலாரம் முதல்ல ட்ரிகர் ஆகும். ஸோ ட்ரிகர் பண்ணுறதுக்கு யார் யூஸ் பண்ணுவோம், ஆக்சுவேட்டர் தான் ட்ரிகர் பண்ணிவிடும். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்து யார் யூஸரோ அவங்க ஃபோனுக்கு போயிடும். செக்யூரிட்டி கேமராலாம் வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா லைவ் வீடியோ நம்மளுக்கு காட்டும் ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த ப்ராசஸ் நடக்குது. இதில் ஐஓடியோட ரோல் என்னென்னா ரியல் டைம் அலர்ட் அந்த டைமில் கொடுக்குறது இல்லையா, அதுக்கு ஒய்ஃபை யூஸ் பண்ணுவோம், ஜிஎஸ்எம் இந்த மாடுலேஷன்லாம் யூஸ் பண்ணுவோம். ரிமோட் அக்சஸ் டு சர்வைலன்ஸ் அண்டு கண்ட்ரோல். ரிமோட்னானது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஓகேங்களா இருக்கிற
அங்கே இருக்கிற சர்வைலன்ஸ் கேமரா எல்லாமே ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்டெலிஜென்ட் பிஹேவியர் யூஸிங் ஏஐ, ஏதாவது அந்த மோஷன் டிடெக்டரில் ஏதாவது ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு, இல்லை அலாரம் ஃபால்ஸ் அலாரம்லாம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு, இது எல்லாமே நம்ம வந்து ஐஓடியை பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்மோக் அண்டு கேஸ் டிடெக்ஷன் சிஸ்டம். இப்போ நம்ம ஒரு சென்சார் பயன்படுத்துவோம், அதாவது செமிகண்டக்டர் சென்சார்னு சொல்லுவாங்க, மெட்டல் செமிகண்டக்டர். அது 2 வெர்ஷன் 2 வெர்ஷன் 5 2 இருக்குது. எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுன்னா ஸ்மோக்கை டிடெக்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா இந்த எல்பிஜி கேஸு, மீத்தேன், CH4 கேஸ், இந்த CO கேஸஸ்லாம் வந்து ஹார்ம்ஃபுல் கேஸஸ், இது எல்லாமே இருந்தாலும் டிடெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம ஒரு காற்றுல அதுக்குன்னு ஒரு கான்சன்ட்ரேஷன் லெவல் இருக்குது. அது அதிகமாக போகும்போது எக்ஸீட் ஆகும்போது தான் இந்த சவுண்ட் அலாரம் வந்து ட்ரிகர் ஆகும், ஆக்சுவேட்டர் ட்ரிகர் பண்ணிவிடும். அப்புறம் என்ன பண்ணணும், விண்டோலாம் ஓப்பன் ஆகிடும், அப்புறம் கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுரும், வால்வெல்லாம். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்து யூசருக்கு போகும். யூசர் என்ன பண்ணுவார், திடீர்னு எமர்ஜென்சின்னு சொல்லி ஆக்ஷன் எடுப்பார். இதில் ஐஓடியோட ரோல் என்னென்னா, ஒவ்வொரு வாட்டியும் காற்றுல செக் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும் இல்லையா, லைவ் ஹேர் குவாலிட்டி டேட்டா மானிட்டரிங். இதை வந்து மொபைல் ஆப்பில் பண்ணுவோம். ஆட்டோமேட்டட் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ். ஸோ கொடுக்குற டேட்டாவுக்கு வந்து க்ளவுடு கரெக்டாக வாங்கிக்கிட்டு அதை அனலைஸ் பண்ணி திரும்பவும் நம்மளுக்கு கொடுக்கணும், மெசேஜாக கொடுக்கறதுக்கு அந்த சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் ஆட்டோமேஷன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுவும் இந்த ஐஓடி ரோலில் இருக்குது. ஹிஸ்ட்ரி லாக்ஸ் ஃபார் அனாலைசிஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ நம்ம என்னெல்லாம் நடந்திருக்கு தினமும் அதை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு லாக்ஸ் இருக்குது இல்லையா, ஹிஸ்ட்ரி லாக்ஸ், அது எல்லாமே இந்த ஐஓடி மூலிமா தான் பயன்படுத்திக்கிறோம். ஸோ இவ்வளவு தான் இந்த டாப்பிக்கு. இந்த கண்டென்ட், இந்த கீ பாயிண்ட் மட்டும் கரெக்டாக தப்பு இல்லாமல் எழுதுங்க, ஃபுல் மார்க்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.